சிவாய நம சிவாய ஹரே ஹரே ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹரே ஹரே ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹரே ஹரே ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹரே ஹரே ஓம் நம சிவாய. ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை எங்க அப்பா சன்னதியில இருந்து நான் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, பெல் பட்டன் அனுப்பிக்கீங்க. சரியாப்பா? இப்ப எங்க அப்பாவை பத்தி நான் பார்க்க போறேன். இவரு எனக்கு மட்டும் அப்பா இல்ல, இந்த சாய் பக்தர்கள் நம்ம இந்தியா உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் நம்ம அப்பாவுக்கு சாய் பக்தர்கள். சரிங்களா? இவரை பத்தி நான் ஒரு இதாக சொல்றேன். நான் அதாவது பாத்தீங்கன்னா 30/1/2004 சரிங்களா? இந்த எங்க அப்பா ஒரு பெரியவர், இவருக்கு சின்ன குட்டி பாபா. அவர் மகன் மேல உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அவர் தான் மூலவர். இந்த கோயிலுக்கு அவர் தான் மூலவர். பட் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு, சரிங்களா? முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, அப்புறம் காளியாத்தா இருக்கு. காளியாத்தா இவங்களுக்கு காவலுக்கு கருப்பே இருக்காங்களாம். இந்த கருப்பனுக்கு அப்புறம் எங்க அப்பா உட்காந்துருக்காரு. சரிங்களா? 2004 வைக்கும் போதா இவரை பத்தி எனக்கு கொஞ்சமா தான் தெரியும். இவரு சாய்பாபா, அதுதான் எனக்கு தெரியும். சரிங்களா? நான் வச்சு பூஜை பண்ணி ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 அதை பத்தி நான் விரிவா வந்து அடுத்த இதுல நான் உங்களுக்கு அவரை காட்டுறேன், முழுசா காட்டுறேன். சும்மா அதாவது நம்ம பாத்ரூம் சைஸ் 8க்கு 8 அந்த இடத்துல சும்மா வெறும் தான் வச்சிருந்தேன். மேல இது போட்டிருந்தேன், தகவலை தூக்கி விட்டாங்க. நான் அப்படித்தான் உட்காரவேன். சரி உட்காந்துக்காப்பா அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார விட்டேன். அவரை 2004 இருந்து அவரை நான் வழிபட்டு கஷ்டங்கள் 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 கஷ்டங்கள். ஒரு காலத்துல நடா வாழ்க்கை அப்படின்னு தெருத்தருவா போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, ஒரு தடவை வந்து சொன்னாரு என்கிட்ட, ஏலே இனி இங்க வச்சுட்டு மலை மேல உட்கார வச்சு நீ ஏன்டா தெருவா போற அப்படின்னு சட்டம் போட்டாரு. அன்னைக்கு வந்து அவரை திருப்பி காலம் பிடிச்சேன். 2004க்கு அப்புறம் 2008க்கு ஆரம்பிச்சேன். சரிங்களா? அப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமேல எங்க அப்பாவை பத்தி அவரா என்ன உட்கார வச்சுட்டாரு. கனவுல வர ஆரம்பிச்சுட்டாரு. நான் அவரோட பேசுவேன். நைட்டானா 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். தாய் மகளும் சண்டை போடுவோம்ல, டே வடா அப்படின்னு சண்டை போடுவோம். 2 பேரும் மது தங்கா சண்டை போடுவோம். காலையில எழுந்திரிச்ச கட்டி பிடிச்சு திருப்பி பூஜைகள் 6 மணிகள். இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்க 6 மணிக்கு சாமி கும்பிட்டோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுடியில 4:30 மணிக்கு தான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். 4:30 மணிக்கு காக்கடா ஆரம்பிச்சிருவோம். அப்புறமே 12 மணி ஒரு பூஜை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி, அதுக்கப்புறம் 7 மணி, அப்புறம் 9 மணி அடைச்சிருப்போம் பஸ் பூஜை. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு அப்புறம் இவர் ஏன்டா பேச ஆரம்பிச்சா, நானும் வந்து பேச ஆரம்பிச்சேன். ஏன்டா திருவா போறேன், ஏன்டா வாரா, ஏன்டா போறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் கூட போறோமோ அவனுக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமேல் நான் அவர்கிட்ட பேச, அவரு என்கிட்ட பேச, எங்க அப்பே இருந்தா எங்க அப்பா மாதிரி நான் வந்து நைட்டானா சண்டை போடுவான். காலையில எழுந்திரிச்சு காலை பிடிச்சிடுமே, அவரை காலை பிடிச்சு அப்புறம் பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்படியே பண்ணி நிறைய விஷயங்களை என்ன கொண்டு வந்துட்டாங்களாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 6 வருட காலங்களா, இப்ப இருந்து ஒரு 6 வருட காலங்களா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 3 வருஷங்கள் வந்து தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வந்தேன். எங்க அப்பா வந்து அன்னதானத்தை பத்தி நீ புரிய வச்சாரு, அவரை பத்தி எனக்கு புரிய வச்சாரு, எல்லாமே புரிய வச்சு என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மகனை தகப்பை வந்து என்ன செய்வாரு, பிள்ளைங்க தப்பு பண்ணா அவரை வர வச்சு இப்படித்தாண்டா போகும்போது அது மாதிரி என்னை வர வச்சு இதுதாண்டா வாழ்க்கை, இப்படித்தாண்டா வாழணும், எல்லாரும் வாழ்றது வாழ்க்கை இல்லடா, நம்ம இப்படித்தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வட்டம் கொடுத்தாரு. இந்த வட்டத்துக்குள்ள நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத அவர் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை
அதுக்கப்புறம் போறோம் அதே இடத்துல முப்பொய்யூர், அப்புறம் திருவண்ணாமலை. சரிங்களா? இப்ப 4 இடத்துல கோயில் கட்டிய 4 கோயிலையுமே வியாழக்கிழமை அன்னதானம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல 300 பேர் 350 பேர் சாப்பிடுவாங்க. அது போக இப்ப மதுரை பெரியாஸ்பத்திரி ஜிஹெச்ஐ அந்த இடத்துல சிறடி சாய்பாபாவின் அன்னதானம் ஒரு வேன் அமைத்து அந்த வேன் மூலியமா ஒரு 300 பேருக்கு சாப்பாடு. அது வியாழக்கிழமை தோறும் தான் கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டு இப்ப இவரை பத்தி யாராச்சும் என்ன வந்து முழுசா இவரை பத்தி தெரியும் அப்படின்னா நான் சண்டை போடுவேன். வா, உனக்கு என்ன தெரியுமோ அது எனக்கு தெரியும். எங்க அப்பாவை பத்தி, எங்க அப்பா என்னை எப்படித்தான் வளர்த்துருக்காரு, அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நான் இது பண்ணேன். இன்னைக்கு இப்ப 4 இடத்துல போக, இப்ப ராஜாபாளையத்துல ஒரு கோயில், திருச்சியில ஒரு கோயில், பாண்டிச்சேரியில் ஒரு கோயில் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரிங்களா? இப்ப 4 கோயில் 7 கோயில் ஆகுது. அன்னதானங்கள் பெருகுது. இது போக மருத்துவம், கல்வி இந்த மாதிரிக்கே எனக்கு வந்து எங்க அப்பா வந்து அள்ளி கொடுக்குறாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யடா அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னோட ஒரு பைசா கூட 7 பைசா கிடையாது. எல்லாம் எங்க அப்பா கொடுத்த அவரு கொடுத்ததுல என்னால முடிஞ்சதா நல்லா செய்யறேன். அவர் போட்ட வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்துக்குள்ளதான் நான் உட்கார்ந்துருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா திருப்தியா இருக்கேன். என்னோட வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் மரணத்தை தழுவி போனேன். வேணாம்டா, வாழ்க்கையே வேணாம்டா அப்படின்னு பிடிச்சு கொண்டு வந்தாரு. ஏன்டா போகணும், வாடா. நான் உனக்கு என்ன சொல்றேன் வா அப்படின்னு எனக்கு நிறைய புரிய வச்சாரு. இன்னைக்கு மனித வாழ்க்கை நம்ம இறந்த கூடாது, நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு என்னைய புரிய வச்சாரு. புரிய வச்சு இன்னைக்கு ஏராளமான அளவுக்கு அன்னதானங்கள் கொடுக்குறோம், நண்பர்கள் கொடுக்குறோம். குர்ரா வருவா, சுப்பை வருவா, சுப்புன்னு குர்ரா, விஜய் வருவார், விஜய் குர்ரா, கந்தே வருவா, கந்தனு குர்ரா, சுப்பு குர்ரா, சுப்பு குர்ரான்னு. நான் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். அவர் சொந்த அளவுக்கு எடுத்து நீ கொடுத்துக்கிறீங்க, நல்லா பண்ணிக்கிறீங்க, நல்லா வளர்ந்துக்கிறீங்க. அதனால சாய்பாபாவை கும்பிடுங்க. அதாவது சாய்பாபா கும்பிடுங்கன்றது இதன் மூலம் நான் தெரியப்படுத்த விரும்பல. சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அவரை நான் வளர்க்கிறேன், நான் நல்லா இருக்கேன். அதுதான் என்னோட இது. நல்லா இருக்கேன். என்னை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. ஏன்னா கூட இருக்க யாரும் இருக்கிறது எங்க அப்பா இருக்காங்க. எதையும் செய்ய நல்லதே மட்டும் இந்த வட்டத்துக்குள்ள இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு என்னை கட்டி போட்டுருக்காரு. என் வாழ்க்கை இறுதி காலங்கள் வரைக்கும் இவர் போட்ட கோட்டுக்குள்ளதான் நான் அதை பயனளிப்பேன். ஏன்னா இதுதான் எனக்கு வாழ்க்கைன்றது அவர் எழுதி கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்மளால முடிஞ்சதை அன்னதானங்கள் பண்ணுவோம், தான தர்மங்கள் பண்ணுவோம். நம்மளுக்கு நம்மளோட இதே உடலே நமக்கு சொந்தம் கிடையாது. அதனால இருக்கு மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கிடுவோம். எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுக்காக நான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாரும் நீங்க வாழணும்னு நான் சொல்ல விரும்பல. என்னால முடிஞ்சதை பார்த்து ஒருத்தங்களை இருந்தாச்சும் அவங்க அப்படிலாம் வாழலாம். வாழ்க்கை பாத்தீங்கன்னா கடல் எல்லைக்கு உட்பட்ட ஆழமானது, கடல் சந்தோஷங்கள். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கைகள் நமக்கு எப்படி இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்றத முடிந்த அளவு நம்ம இன்னைக்கு யாருக்குமே சரி, ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய தர்மங்கள் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவங்களோ யாருக்கும் ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணாம இருந்தாலும் அதை விட பெரிய தானங்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா. சரிங்களா? நமக்கு கர்ணனே கடைசியில என்ன ஆனாங்க பார்த்துங்க. நம்ம விதிகள் கர்ணன் அந்த காலத்துல நம்ம பெரிய கொடைவல்ல அவரு. அதனால முடிந்த அளவு தான தர்மங்கள் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சது 2 பேர்த்துக்கு எவ்வளோ செய்வோம். சரி, செய்ய விருப்பப்படுறவங்க எங்களோட நீங்க இணைஞ்சுக்கலாம். சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி, அவங்க பாபா பக்தர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, தான தர்மங்களுக்கு எங்களுக்கு இந்துக்களோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாருமே கிடையாது. எனக்கு அப்படி அவங்க சொல்லிக் கொடுக்கவும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இந்துக்களுக்கு பண்ணுங்க, கிறிஸ்டினுக்கு பண்ணுங்க, முஸ்லீம் கொடுக்கணுன்றத எனக்கு சொல்லிக் கொடுக்கல அவங்க. சரிங்களா? நாங்கள் எல்லோருக்கும் எல்லாரோட இணைந்து பயனளிப்போம், எல்லோருக்கும் இணைந்து செயலாற்றுவோம். அதனால எங்களோட இணைந்து பயனளிக்கிறவங்களும் எங்களை பயனளிக்கலாம். எங்களுக்கு தேவைப்படும் மற்றவங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படும் போதும் எங்களை நீங்க அழைக்கலாம். உங்களோட பாபா கோயிலுக்கு எதுவும் தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இங்க அலையுங்க. எங்களால முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக எங்க அப்பா புண்ணியத்துல செய்யறானா நாங்க செய்வோம். அவரே சொல்லிடுவாரு, டேய் போடா, அவர் உட்கார்ந்து இருக்காரா, அவருக்கு ஏதாச்சும் கொடுறாங்க. அதனால அந்த அளவுக்கு நாங்க செய்வோம்.
சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் வளமுடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.